ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவில் சிம்ம லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். ஆகஸ்ட் 9 முதல் ஆகஸ்ட் 18 வரை. முதல் நாள் ஆகஸ்ட் 9 சனிக்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். இன்னைக்கு வேலைக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். வேலை ஒர்த்தாக இருக்கும். எவ்வளோ தூரம் நம்ம ஈடுபாட்டோடு செய்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு பண வரவு, அப்ரிசியேஷன், ஒரு நல்ல ஒரு ரெக்கக்னிஷன், கௌரவம் கிடைக்கும். இந்த மதியம் 2:23க்கு திருவோணம் முடிஞ்சு அவிட்ட நட்சத்திரம் தொடங்குது. அப்போவும் நமக்கு 6ஆம் வீட்டில் தான் சந்திரன் இருக்கார். வெற்றின்னு அர்த்தம். 6ஆம் வீட்டில் சந்திரன் போனாலே நமக்கு வெற்றி, எதிரிகளை ஜெயிக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதே நேரத்தில் இந்த செவ்வாயினுடைய பலனை எப்படி தரப்போகிறாரு அப்படின்னு கேட்டால், தைரியமாக நம்ம நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு செவ்வாய் உதவுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பலத்தை தருகிறார். நமக்கு முயற்சியை கொடுக்குறார், தன்னம்பிக்கையை கொடுக்குறார். அந்த செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அந்த தன்னம்பிக்கை, தைரியம், கம்யூனிகேஷன் மற்றும் ஆவணங்கள், ஒருத்தர் சந்திக்கிறது, சிறு பிரயாணங்கள், இதன் மூலம் நமக்கு தனலாபம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 10ஆம் தேதி மதியம் 1:52 வரைக்குமே இந்த பலன் இருக்குது. செவ்வாயினுடைய அவிட்டம் அது முடிந்து சதய நட்சத்திரம் தொடங்குகிறது. மதியம் 1:52க்கு ராகுனுடைய நட்சத்திரம். ராகுவும் அங்கேயே 7ஆம் வீட்டில் இருக்கார், கும்பராசியில். 7இல் சந்திரன், ராகுவின் நட்சத்திரத்தில் ராகுவும் 7இல், குருவின் நட்சத்திரத்தில், புதனின் உபநட்சத்திரத்தில். இந்த பலன் எப்படி இருக்குது? நம்ம இனிமையாக இன்றைய நாள் அதாவது பலனுள்ள நாளாக இருக்கும். உறவுகள் பலப்படும், திருமண காரியங்கள் கைகூடும் மற்றும் அனைத்து விதமான ஒரு முயற்சிகளுக்கும் வெற்றி கிடைக்கும். நண்பர்கள், மூத்த சகோதரங்கள், இதன் வழி நமக்கு ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. இந்த மதியம் 12:59 திங்கட்கிழமையில் பூரட்டாதி நட்சத்திரம் தொடங்குகிறது, குருவினுடைய நட்சத்திரம். நம்ம எப்படி அதாவது சதயத்தில் ராகு என்ன பலன் செஞ்சாரோ அது மாதிரி குரு நட்சத்திரம் பூரட்டாதியிலும் இந்த குருவும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை பலனை தர்றாங்க. அதனால் மகிழ்ச்சி கிடைக்கும். குரு நிற்கிறது ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும். அதாவது கணவனானால் மனைவிக்கும், மனைவியானால் கணவனுக்கும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. கஸ்டமர் மூலமாக பண வருமானம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. தனப்பிராப்தி உண்டு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 11:51க்கு இந்த பூரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி நட்சத்திரம். நமக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கார். இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம். சனி வேற 8இல் அட்டமச்சனியாக இருக்கார். சனியும் சனி நட்சத்திரத்திலே இருக்கார். இந்த சந்திரனும் சனியும் சேர்க்கை பெற்றதுனால இன்னைக்கு கொஞ்சம் பலகீனம், பயம், உடல் அசௌகரியம், உறவுகளில் சங்கடம், இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு டீல் பண்ணுங்கள். எதிர்பாராத தனவரவு சில பேருக்கு அமையலாம். 12ஆம் இடத்துல கிரகங்கள் வேறு இருக்குது, 8ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குது. இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சனி நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த புதனுக்கும் சனிக்கும் 8-12 தொடர்பு ஏற்படுகிறது. அதனால் என்ன அப்படின்னா, வம்பு வழக்கு பேசுகிறதுனால பிரச்சனை வந்துடக்கூடாது. அதனால் அமைதியாக பார்த்துக்கணும். அதே மாதிரி கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். மறுநாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம். அப்போவும் 8இல் தான் சந்திரன் இருக்கார், புதனுடைய நட்சத்திரம். புதன் நமக்கு சனி போலவே பலன் தர்றாரு. சுக்கரனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. பெரிய செலவுகள் வர்ற மாதிரி அது தள்ளி போயிடும், தடுத்துரும். ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி நம்மளை சங்கடப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு தோல்வி பயத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த தோல்வியை சந்திக்க முடியாதபடி காப்பாற்றி கொடுத்துரும். மறுநாள் ஆகஸ்ட் 14 வியாழக்கிழமை காலையில் 9:05க்கு அட்டமத்தில் இருக்கிற சந்திரன் 9ஆம் இடத்துக்கு மேசராசிக்கு
அஸ்வின் நட்சத்திரத்துக்கு மாறிடுறார். இது வந்து கேதுவனுடைய நட்சத்திரம். நமக்கு கேது லக்னத்திலேயே சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால மற்றும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கும் நமக்கு நினைத்த காரியங்கள் கைகூடும். எதிர்பார்த்த பண வரவு, எதிர்பார்த்த சொந்த பந்தம், எதிர்பார்த்த மகிழ்ச்சி, அது வந்து நண்பர்கள் வழியிலும் நல்ல ஒரு உறவினர்கள் வழியிலும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கேதுவை பொறுத்த வரைக்கும் அது சுக்கிரனை போல வேலை செய்கிறார். அதனால் இந்த நாளில் வந்து நமக்கு சிறப்பு இருக்கிறது. நம்ம ஜனன ஜாதகத்தில் கேது வந்து 8ஆம் பாவ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம நல்லதுன்னு நினச்சி பழகி பாராட்டி பேசுகிறது கூட பின்னால் அவங்களுக்கு பிரச்சனையாக வந்து நம்ம மேலே ஒரு வெறுப்பை காட்டக்கூடும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் 8-12ஆக உங்களுக்கு கேது இருந்தார்னா இன்றைக்கி இன்வால்மெண்ட்டை குறைச்சிக்கணும், அமைதியாக இருந்துக்கணும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் 7:35 பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார், குருவோட சேர்ந்துருக்காரு, குருவனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். குருவும் புனர்வசத்துக்கு வந்துடுறார் ராகுனுடைய நட்சத்திரத்திலிருந்து. அப்போ இந்த குரு சுக்கிரன் சேர்க்கை பலனை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். அது வந்து மகிழ்ச்சி, பணவரவு, எதிர்பார்த்த உறவுகள் பலப்படுதல், மன எழுச்சியோட குழந்தைகளுக்கு ஏற்படுற ஒரு நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 16 சனிக்கிழமை காலையில் 6:05 முதல் கிருத்திகை நட்சத்திரம். 1 பாதம் மேஷராசியிலும் 3 பாதம் ரிஷபராசியிலும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சூரியன் நமக்கு லக்னாதிபதி தான், ஆனால் 12ல் இருக்கார். புதனுடைய நட்சத்திரத்திலையும் சனியினுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால ரொம்ப அதிகமாக நம்ம இன்வால்மெண்ட்டோடு பண்ணுற காரியத்தில் தடை இருக்கிறதுனாலையும், நமக்கே ஒரு சோர்வாக இருக்கிறதுனாலையும், ஒரு தயக்கம் இருக்கிறதுனாலையும், பலகீனம் இருக்கிறதுனாலையும் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம ஒதுங்கி இருக்கிறது பரவாயில்ல. அதை முடிச்சிடலாம் இதை முடிச்சிடலான்னு ஒரு வேகத்தில் போனோம் அப்படின்னா இந்த சனி, அட்டம சனியினுடைய தாக்கம் மற்றும் புதன் 12ல் இருக்கிறதுனுடைய தாக்கம் நமக்கு தான் நஷ்டமாகும், நமக்கு தான் விரயமாகும், அலைச்சலாகும், மனம் பாதிக்கப்படும். அதனால் ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் இன்றைக்கி பார்த்துக்கோங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ரேவதி அதாவது ரோகிணி நட்சத்திரம். நமக்கு 10ஆம் இடத்துல சந்திரனாகவே செயல்படுகிறார். இன்றைக்கி அங்கீகாரம் நல்லாயிருக்கும், தொழில் நல்லாயிருக்கும், பணவளவு நல்லாயிருக்கும், உழைப்புக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நாள். மறுநாள் ஆகஸ்ட் 18 திங்கட்கிழமை காலையில் இருந்தே மிருகஸ்ரீஷ நட்சத்திரம். 2 பாதம் ரிஷபராசியிலும் 2 பாதம் மிதுன ராசியிலும் இருக்குது. செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு கன்னி ராசியில் தனஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி பணம் போட்டு பணம் பண்ணுறது, போட்ட பணம் திரும்ப வர்றது, இதுக்கெல்லாம் நல்லது தான். பேச்சினால் பணம் சம்பாதிக்கிறது, இதுக்கான ஆதாயம் இருக்குது. சில பேருக்கு முதலீடுகள் பண்ணக்கூடிய யோகமும் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் லைனில் இருக்கவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருக்கவங்க மற்றும் காவல்துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஆதாயமான நாளாக இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.